ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். யோபு எழுதின நிருபம் 21 அதிகாரம் 34 வசனம். நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது என்றான். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய 2 காரியங்கள். இந்த இடத்துல யோபு சொல்லுகிறார், வீணான ஆறுதல் மற்றும் மறுமொழி. இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அநேகர் நமக்கு செய்கிற ஒரு காரியம் வீணான ஆறுதல் சொல்லுகிறது. நம்முடைய நிலை அவர்களுக்கு நன்றாய் தெரியும், நம்முடைய சூழ்நிலை அவர்களுக்கு நன்றாய் தெரியும், நம்முடைய வேதனை அவர்களுக்கு நன்றாய் தெரியும், நம்முடைய பாடுகள் அவர்களுக்கு நன்றாய் தெரியும், நம்முடைய வலி அவர்களுக்கு நன்றாய் தெரியும், நம்முடைய கடன் பிரச்சனை அவர்களுக்கு நன்றாய் தெரியும். இந்த இடத்துல சிலர் கூடவே இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு பின்னர் அதை குறித்ததான கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். அநேகருடைய ஆறுதல் நம்மை பற்றிய செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சிலர் அப்படிப்பட்ட காரியத்தை நம்மிடத்தில் தொடர்ந்து பேசுகிறதை நம்மால் கவனிக்க முடியும். இந்த இடத்துல நம்முடைய யோபு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு வீணான ஆறுதலை சொல்லுகிறது என்ன? நான் இப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட கவலையோடு இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட கடினமான பாதையில் வந்து கொண்டிருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட இழப்பை உடையவனாய் காணப்படுகிறேன். ஆனாலும் என்னை பற்றி முற்றிலுமாய் அறிந்த நீங்கள் எனக்கு சொல்லுகிற ஒரு ஆறுதல் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் சற்று நிதானிக்க வேண்டும். சில நேரங்களில் நமக்கு எதிராக சத்ரு சில மனிதர்களை கொண்டு நம்மிடத்தில் ஆறுதல் சொல்லுவது போல காரியங்களை உள்வாங்கிக் கொள்ள பார்ப்பான். எனக்கன்பானவர்களே, நம்மை பற்றி தெரிந்து கொண்டவர்களானாலும் சரி, நம்மை பற்றி தெரியாதவர்கள் ஆனாலும் சரி, நம்மிடத்தில் அவர்கள் சொல்லுகிற ஆறுதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நீங்களும் நானும் சற்று கவனிக்க வேண்டும். சிலர் ஆறுதல் சொல்லுகிறேன் என்ற பெயரில் அநியாயமான காரியத்தை எடுத்து உரைத்து இருதயத்தை கடினமாய் நடத்தி இருதயத்தில் ஒரு வலியையும் வேதனையையும் உண்டு பண்ணுவார்கள். சிலர் நடந்த ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி அவற்றையே குறித்து பேசி மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். சிலர் நீண்ட நாட்களாய் மறந்து போன சில காரியத்தை எடுத்து உரைத்து அவைகளை மீண்டுமாய் தன்னுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வந்து நாம் துக்கப்படும்படி அவைகளை செய்து முடிப்பார்கள். இப்படி மனிதர்கள் அநேக விதங்களில் நம்மை துன்புறுத்துவதும் நம்மை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளும் ஆர்வமுடையவர்களாகவும் அதை மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நோக்கத்தில் நம்மை தகுதியற்றவர்களாய் மாற்றவும், நம்மை கேவலப்படுத்தவும், நம்மை உதாசீனப்படுத்தவும், நம்மை வெட்கப்படுத்தவும் அவர்கள் அப்படி செய்து வருகிறார்கள். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அப்படிப்பட்டவர்களோடு கூட ஜாக்கிரதையாய் இருப்பதை நீங்கள் கை கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்முடைய இயேசுவானவர் செய்த ஒரு காரியத்தை பார்ப்போமானால், யோவான் 16 அதிகாரம் 6 வசனம். ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல நம்முடைய இயேசுவானவர் தான் மரித்து பின்பு 3 நாள் கழித்து உயிரோடு கூட எழுந்து பரலோகத்திற்கு போவது அவருக்கு தெரியும். ஆனாலும் அந்த கடைசி நேரத்திலே சீசர்களோடு கூட அவர் சொல்லுகிற சில காரியத்தை குறித்து, சீசர்கள் மனமடிவா இருக்கிறார்கள் என்பதை, அதாவது அவர்கள் மிகவும் கவலையா இருக்கிறார்கள் என்பதையும், அவர்களுடைய இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என்பதையும் அறிந்திருந்தார். அப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆறுதல் தருகிற தெய்வத்தை நாம் எங்கு தேடினாலும் நம்மால் கண்டடைய முடியாது. அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆறுதல் தருகிற ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார். அவர் ஆறுதல் தருகிறவர் மாத்திரம் அல்ல, அவருடைய அன்பை தருகிறவராய் காணப்பட்டார். அன்பை தருகிறவராக மட்டுமல்ல, அவருடைய சரீரத்தையே தந்தார். அவருடைய சரீரத்தை மட்டுமா என்றால் அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஜீவனை மட்டுமா என்றால் அவருடைய ஆவி, ஆத்துமா எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தார்.
அப்படிப்பட்ட ஆறுதலின் தேவனை நீங்கள் நோக்கி பாருங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் நீக்கி போட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ. God bless you.